ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டே தான் இருக்கும். இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் காலையில் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் யாருக்குமே நான் கெடுதலோ கஷ்டத்தை நான் கொடுத்தது இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய ராசிகளாக இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. சுழற்சி முறையில் இவங்களுக்கு பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த விஷயத்தை விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு முதல் மாற்றமே இவங்களுடைய நிறைய இடத்துல அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வாழ்க்கையை வெற்றி பெற போகிறாங்க. ஒரு வீட்டில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு கஷ்டத்தையும் மொத்தத்தையுமே இவங்க ஏற்றுக்குவாங்க. இனிமேல் ரிஷபராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு தான். யமனையை எதிர்க்கக்கூடிய சக்தி ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்குது. எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாருக்கும் மனசார உதவி செய்கிறவங்க. பால் எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அதை விட தூய்மையானவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே கடுகு அளவு கூட துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. கஷ்டத்தில் கண்கலங்கி நின்னப்போ கூட நமக்கு யாருமே உதவி செய்யலை அப்படின்னு நினச்சாலுமே பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த கண்ணீரும் கவலையமாக இருக்கிறப்ப கூட மற்றவங்க கஷ்டத்துக்கு தன்னால் முடிஞ்ச உதவி செய்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. உங்களுக்கு இனி விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி இந்த மூன்றுமே உங்களுக்கு நடக்க இருக்குது. மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் கும்பத்துக்கு வரப்போகிறார். சனி பகவானின் மூலம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஆபத்து அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகள் உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு மேலேயே இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்புகள் உண்டாகும். திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும். குழந்தைகள் ஏங்கியவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகமாக நோய்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே மருத்துவத்தால் விலக போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக மாறும். உங்களுக்கு இந்த ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பெயர்ச்சி நடக்க இருக்குது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி, இரண்டாவதாக சனி பெயர்ச்சி, மூன்றாவதாக ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 கிரகங்கள்லாம் வருட கிரகங்கள். இதை வச்சு தான் நம்ம ஜோதிட நிலையை நம்ம கணக்கெடு சொல்லிட்டு இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது. மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலிருந்து ரிஷப வீட்டுக்கு போகிறார். இதனால் மே 14ஆம் தேதி வரை வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த 2025 ரிஷபராசி நேயர்களுக்கு 2 காலகட்டமாக பிரிக்கலாம். மே மாதத்திற்கு முன்பு, மே மாதத்திற்கு பின்புன்னு சொல்லி 2 காலகட்டமாக பிரிக்கலாம். உங்களுக்கு ஜனவரி மாதத்தை மட்டும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு உயரத்துக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களை உயர்த்திட்டு போகும். ரிஷபராசி நண்பர்கள் கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும்போது போட்டி பொறாமைகள் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். திருமணமாகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமண நிலை ஏற்படுத்தி தருவார் குரு பகவான். அன்பும் அறிவும்
அதிகமாக நிறைந்தவர்கள் தான் வந்து இவங்க. இந்த ஆண்டு மனதைரியம் உங்களுக்கு கூடுதலாக அதிகமாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்க பிறந்ததுலேருந்தே வந்து கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க ரிஷபராசிக்காரங்க மட்டும்தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா வேறு எந்த ராசியுமே கஷ்டப்படலையா அப்படின்னு நினைப்பீங்க. ரிஷபராசிக்கு வந்து கடந்த காலகட்டத்தை நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கஷ்டம் அப்படிங்கிறது வந்து மற்ற ராசிக்காரங்களை விட ஒருபடி கூடுதலாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு முழுக்க முழுக்க மிகவும் அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது. ரிஷபராசிக்காரங்க மற்றவங்க மேலே அவங்க வந்து பாசத்தையும் அன்பையும் காட்டினாலும் இவங்க மேலே யாருமே அந்த அன்பத்தையும் பாசத்தையும் திருப்பி காட்டவே மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் வந்து அளவுக்கு அதிகமான வந்து பாசத்தை வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு காரியம் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியம் முடிஞ்ச உடனே இந்த ரிஷபராசிக்காரங்களை வந்து கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்வது பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து ரிஷபராசிக்காரங்க தன்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தது அப்படின்னா அது அடுத்தவர்களுக்காக ஒரு 8 ரூபாயாவது கடைசியில் செலவு செஞ்சால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு நிம்மதியாக வந்து அந்த நாள் வந்து போகும், நிம்மதியாக தூக்கங்கிறது வரும். உங்களுக்கு வந்து 14/1/2025 முதல் 4 கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நிலை வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டாக வழிவகை செய்ய போகுது. இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கி இருக்காது, நல்லது நடந்திருக்காது, எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த தடை அப்படிங்கிறது உங்கள் வாழ்வையில் இனிமேல் இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்பவாறு நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்பாக உள்ளது. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூன்றாவது நபர் மட்டும் நீங்கள் உள்ளே வந்து அலோவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்களும் தேவையில்லாத மற்றவருடைய குடும்ப விஷயத்திலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 2025 எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப் போகிறது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எண்ணி பார்க்கும்போது எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வந்து வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையப் போகுது. பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து இந்த ஆண்டு மீனத்திற்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. ஆனால் அதே நேரம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்கள் பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன கிரகங்கள் என்ன வந்தாலும் உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள் இவைகள் இருந்தால் நீங்கள் அடியோடு நீங்கள் விட்டுவிட வேண்டும். இல்லை நீங்கள் தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே வந்து ஆகாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குடிபோதைக்கு அடிமையாகிட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நிறைய குடும்பங்கள் வந்து கஷ்டப்படுது. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கி தவிக்கிறது மேக்ஸிமம் வந்து ரிஷபராசிக்காரங்க அதிகமாக சிக்கி தவிக்கிறாங்க. ஆனால் வந்து உழைக்கக்கூடிய ராசி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்தாலுமே வந்து ரிஷபராசிக்காரங்க தான். ஆனால் இருந்துமே வந்து ஒரு சில நபர்களால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குடிக்கு அடிமையாகிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அந்த குடியிலேருந்து நீங்கள் எப்போ வெளியே வருவீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது. 2024 நீங்கள் நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது, திருமண வரன் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகளில் இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து கடந்த ஆண்டுகளில் சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு ரிஷபராசிக்கு சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க. எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க. பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. என்னானாலும் சரி இறங்கி ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு இருக்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்ததை வச்சு சொல்லணும்னா இந்த கடந்த 2 வருடங்களாகவே வந்து எங்களுக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் துன்பம் கிடையாது. இவங்க வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் துன்பமாக தான் இருந்துச்சு கடந்த காலங்களில். ரிஷபராசி நேரில் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் வந்து நடக்கிறது இன்னொன்றா இருக்கும். ஆனால் இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ரிஷபராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து தன் கூட இருக்கிறவங்க எப்பவுமே வந்து நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து எப்பவுமே மக்களுக்கு செஞ்சிட்ருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. என்னதான் வந்து ரிஷபராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலுமே இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது. கடந்த காலங்களில் உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல அற்புதமான மாற்றத்தை வந்து இந்த 2025 உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க அதிகமாக வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்களோட கம்பேர் பண்ணி அவங்ககிட்ட கார் இருக்குது, புது பைக் வச்சுருக்கிறான், ஏன்ட்டு அதுவுமே இல்லை. உங்களுடைய தகுதிக்கு ஏற்றத மாதிரி நீங்கள் வாழ பழகிக்கிங்க. ஏன்னா வந்து உங்களுடைய சம்பளம் வந்து 20,000 30,000 இருக்குதுன்னா அதனுடைய தகுதிக்கு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குடும்பம் நல்லா ஸ்மூத்தாக போகும். நீங்கள் அதை விட வந்து உங்களுடைய தகுதி வந்து 20,000 30,000 இருக்கும்போது நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்குறதா
இருந்தாலும் சரி, பைக் வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு நீங்கள் அதெல்லாம் வாங்கும்போது பிரச்சனை கிடையாது. உங்களோட சம்பளமே 20,000 அப்படிங்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் ஆடம்பரத்தை நோக்கி போகும்போது கண்டிப்பாக அது கடனில் கொண்டாந்து விட்டுரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி எல்லாமே வந்து இழந்துட்டு இந்த 2025 உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக கூட அமைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து கையாண்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது.